ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சீசன் 2 இது சும்மா வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்ஸுமே வேற லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு காத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 1. இந்த செகண்ட் டேர்ம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும் பசங்க எல்லாருமே கோவப்படுதாங்க. அந்த க்யூட்டான பொண்ணு மட்டும் திரும்பி கண்டிப்பாக வருவீங்களா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். அப்போ பார்த்தா அடுத்த கிளாஸ்க்குள்ளே மிஸ் வராங்க. உடனே நம்ம ஸ்லைம் ஹியூமனாக மாறிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மிஸ் எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த டீச்சர் உள்ளே வராங்க. பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். இப்போ நம்ம ராங்காவும் ஸ்லைமும் சிட்டிக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ராங்கா புறப்படலாமா அப்படின்னு கேட்டோன்னே டெலிபோர்டேஷன் மேஜிக் வச்சு டெம்பஸ்ட் நாட்டுக்கு வந்துருந்தாங்க. பரவாயில்ல, இந்த ஸ்பேஷியல் மேஜிக் ரொம்பவே உதவியாக இருக்குது, கற்றுக்கிட்டது நல்லது தான் அப்படின்னு நம்ம ஸ்லைம் நினைக்கிறான். இப்போ அவன் நமக்கு ஃபஸ்ட் எபிசோட், அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் உள்ள கதை எல்லாத்தையுமே சொல்கிறான். அவன் மனுஷனாக இருந்து கத்தி குத்துப்பட்டு இந்த இடத்துல ஸ்லைமாக பிறந்து அதுக்கப்புறமா வல்டோரா டிராகனை மீட் பண்ணி அந்த டிராகன் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவனை அப்படியே முழுசாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காப்ளின் வில்லேஜ், அப்புறம் அந்த ஓர்க்ஸு, ஓர்க்லாடு இதெல்லாத்தையும் பற்றி நமக்கு ஒரு ரீகேப் மாதிரி காமிச்சிட்டு வராங்க. அண்ட் சீசன் 1 எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேருந்து சீசன் 1 எபிசோட் 24 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அவ்வளோத்தையுமே இதில் காட்டுறாங்க. இந்த உலகத்தில் நான் ரீஎன்கார்னேஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள்னு வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ என்னோடய வாழ்க்கை அது ரொம்பவே அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் சொல்கிறோம். டிமன் லார்ட் கேரியனோட நாடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுனால இப்போ நம்ம ரீமரோ நாட்டில் இருக்கிறவங்க கேரியன் நாட்டுக்கோ, கேரியன் நாட்டில் இருக்கிறவங்க நம்ம ரீமரோ நாட்டுக்கோ வரதா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க ரெடியாக இருக்குது. நம்ம ரீமரோ என்னடான்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மாதிரி மிமிக் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து திடீர்னு ஷியோனும் ஷூனாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போடலாம் நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்காங்க. எல்லாமே ரொம்பவே காமெடியாக இருந்துகிட்ருக்கு. நம்ம ரீமரோ ஸ்லைமுக்கு ஜெண்டர் கிடையாது அப்படிங்கிறதுனால ஆம்பளை ட்ரெஸ் பொம்பளை ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவனுக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு ஃபார்முலா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நம்ம ஷோனா சொல்கிறா. இப்போ நம்ம ஸ்லைம் அந்த இடத்துக்கு போகிறோம். பார்த்தா அவனோட ட்ரெஸ்ஸு சும்மா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் சொல்கிறா. எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் சொல்லுதான். அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ஷோனா கேட்கவும், ஏன் இந்த ஸ்பீச் மட்டும் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ தான் நான் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் கிங்னு அழைக்கப்படுற அந்த டீமன் லார்ட் கேரியன் இருக்கிற ஒர்சேனியா நாட்டுக்கும் நம்ம டெம்பஸ்ட் நாட்டுக்கும் நட்பு உணர்வு வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டிலேருந்து பென்னிமருவும் அவன் டீமும் அந்த நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டிலேருந்து சில பேர் நம்ம நாட்டுக்கு வராங்க. இந்த டெம்பஸ்ட் நாடு நட்பு வளர்த்துக்கிறதுக்காக போனாலுமே அவங்க ஒருவேளை சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த டெம்பஸ்ட் நாடு பார்த்து சும்மா இருக்காது அப்படின்னு நம்ம ரீமரும் சொல்லவோ அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. ஸ்பீச் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணீர் சிந்துறாங்க. ஒரு சேனியா நாட்டுக்கு போயிட்டு உங்களோட பேரையும் மரியாதையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பென்னிமாரு சொல்லவும் நம்ம ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரி நம்ம புறப்படலாம் அப்படின்னு பென்னிமாரு சொன்ன உடனே அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்குது. சும்மா வேற லெவலில் கொண்டாடி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஒரு சேனியா நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வர்றவங்கள தங்க வைக்கிறதுக்காக ஒரு புதுசாக கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல சமையலை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஷியோனா இருக்கிறா. அப்புறமா நம்ம மினிஸ்டர் வெஸ்ட்டா காப்ளின்ஸ் எல்லாரையும் டீசெண்டாக வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்கான். கிங் ஆசியில் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கொண்டான ஷெடியூலில் ஷியான் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு ட்ரெயினிங் டக்குன்னு வந்து நிற்கா. வணக்கம் லார்ட் ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிறா. என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் கேட்கவும், பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, அந்த ஒரு சீனியா நாட்டில் இருக்கிறவங்க ஜூரோ ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பட் அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், சாம்பியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கிறான். இங்கே ஒரு சின்ன பொண்ணு ஒரு காளான் ஒன்று ஆடிட்டு வரதை பார்க்கவே க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு மான்ஸ்டராக மாறுது. அப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற அந்த இடத்துக்கு ஒரு ஹீரோ வரான். கடைசியில் பார்த்தா அது நம்ம யோங் தான். ஓர்க்லாட தோக்கடிச்சது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமரை அந்த இடத்துல பழப்ப சொல்லியிருப்பான். உடனே அவனும் கரெக்டாக அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த டெம்பஸ்ட் நாட்டுக்கோ பெருமையை சேர்த்துட்டு இருக்கான். நான் டெம்பஸ்ட் நாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட அவன் சொல்லுதான். நம்ம ரீமர் இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கான். அண்ட் அந்த வயசான ஸ்வாட்ஸ்மேன் அவனை இப்போ வரைக்கும் காட்டாவோட டீமால் தோக்கடிக்கவே முடியல. டைம் கிடைக்கும் போது அந்த பசங்களை போயிட்டு நம்ம ரீமரோ பார்க்குறோம். சிட்டி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ட்ரெயினிங் சொன்ன மாதிரியே சாம்பியன்ஸ் ஆன அந்த யோன் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்துருந்தான். இப்போ யோன் அவன் டீம் அப்புறமா நம்ம ஸ்லைம் எல்லாருமே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. டீமன் லார்ட் கேரியனோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லவுமே ஸ்லைம் மூஞ்சிலேயே அந்த ஜூஸை துப்பி அவனை தண்ணிக்குள்ளே அனுப்புதாங்க. டீமன் லார்ட் கேரியனா இது என்ன புது கதை அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்கவும் ஃபுல்லத்தையும் டீட்டெயிலாக நம்ம ரீமரோ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்.
நாளைக்கு அவங்க ஆளுங்க நம்ம இடத்துக்கு வராங்க, நீங்கள் யாரும் அவங்க கூட போயிட்டு சண்டை போட்டுறாதீங்க, நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் விரும்புதேன் அப்படின்னு சொல்லவும், எங்களெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, எங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்குறான். சரி ஓகே, சண்டை போடாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது, அவங்க ஆளுங்க இப்போ தான் இந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சீனியர் நாட்டிலேருந்து வர்றவங்க சும்மா வேற லெவலில் வராங்க அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷியான் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த கேரேஜ்லேருந்து ஒருத்தி இறங்கி, டீமன் லார்ட் கேரியனோட முக்கியமான 3 ஆளுங்களில் நானும் ஒருத்தி, என்னோட பேர் ஆல்பியஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டுறா. டீமன் லார்ட் கேரியன் முக்கியமான ஆளுங்களை நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா, வண்டிக்குள்ளே இருந்து இன்னொருத்தி இறங்கி, இந்த ஸ்லைம் மான்ஸ்டரா இந்த நாட்டு ராஜா அப்படின்னு சொல்லி அவள் கேவலமாக பேசவும், பார்த்து பேசி இது நம்ம டீமன் லார்ட் கேரியனுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தி சொல்லவும், இந்த மனுஷங்க வேற இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஸ்லைம் வந்துட்டு அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பொண்ணு ஹியூமன்ஸ் எப்படி தப்பாக பேசுது அப்படிங்கிறதுனால, ஹே யோம், அவள் உங்களை பற்றி தானே தப்பாக பேசுதா, நீ பேசாமல் போயிட்டு அவள் கூட சண்டை போடு அப்படிங்கும். நேரத்தாக குளிச்சுட்டு இருக்கும்போது சண்டையை போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். அந்த பொண்ணு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு வாரா. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோமோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை சீரப் பண்ணுறாங்க. சரி வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு ரெடி ஆகுறான். அப்போ அந்த டைமிங்லாம் அந்த பொண்ணு நம்ம ஸ்லைமை கிண்டல் பண்ணவும், ஷியான் வந்துட்டு ஷூனாட்ட ஸ்லைமை கொடுத்துட்டு, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் போயிட்டு அவள் கூட சண்டை போடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இவா போயிட்டு சண்டைக்கு நிற்கா. அப்போ நம்ம 2 பேரும் கையாலேயே சண்டை போடுவோம் அப்படிங்கவும், நம்ம ஷியான் அவளோட ஸ்வாடை யூஸ் பண்ணாமல் கையாலேயே ஃபைட் பண்ணுதா. சும்மா வேற லெவலில் ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ஸ்வாட் இல்லாமல் ஷியான் சண்டை போட்டுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் வருத்தப்படவும், அவள் பென்னி மாறு லெவலுக்கு ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூனா சொல்கிறா. அந்த இன்னொரு பொண்ணு அந்த கேரேஜை ஓட்டிட்டு வந்தவனை பார்த்து, நீ ஏன் சும்மா நிற்க, அந்த மனுஷன் கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னோடனே அவனும் போயிட்டு யோம் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுதா. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. யோம் இவ்வளோ சூப்பராக சண்டை போடுறதுக்கு காரணம் அந்த வயசானவனோட ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அங்கே ஷியான் சும்மா வேற லெவல் பலத்தோடு இருக்கா. என் மாஸ்டரை நீ தப்பாக பேசினதுக்கு நான் உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு, இவங்களுக்குள்ளேயும் இங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. உடனே நம்ம ஸ்லைம் இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த சீசன் 2 எபிசோட் 1 இந்த ஓப்பனிங் எபிசோட்லேயே சும்மா வேறு லெவலில் தெருக்கி விட்ருக்காங்க. இதுவே சூப்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.